இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். எலிசா தீர்க்கதரிசி ஊழியத்திற்கு வரும்போதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் வாழ்ந்த ஒரு மிக பிரபலமான பணக்கார குடும்பத்தார். அதில் அந்த சகோதரி எலிசாவை அன்புடன் வரவேற்று உபசரிப்பது வழக்கம். தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லி, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போற இந்த தேவ மனிதன் பரிசுத்தவான், ஆகவே நம்ம வீட்டில் அவர் தங்கணும். அதனால மாடியில் அவருக்கு ஒரு நல்ல ரூம், படுக்கிறதுக்கு நல்ல ஒரு கட்டில், உட்கார்றதுக்கு ஒரு நல்ல சேரு, டேபிள், குத்துவிளக்கெல்லாம் போட்டு அன்போடு உபசரித்தார். ஆகவே எலிசா அந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் அங்கே தங்குவார். ஒரு நாள் பாருங்க, அவரு தன்னுடைய உதவியால் கேயாசியை பார்த்து கேட்கிறாரு, எப்பா நம்மளை இவ அன்போடு உபசரிக்கிறா, ராஜாட்ட இவளுக்காக நம்ம ஏதாவது பேசணுமா, இவளுக்கு ஏதாவது நம்மால் இயன்ற ஏதாவது உதவி செய்ய வேண்டியது இருக்கா, அவள்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி கேட்டா அவ சொல்றா, நான் என் ஜனத்தின் நடுவில் சுகமா குடியிருக்கிறேன், தங்கி இருக்கிறேன், வாழ்ந்துட்டு. ஆனா எலிசா கேயாசியை பார்த்து ஏதாவது இருக்கான்னா அவன் கரெக்டா சொல்றான் பாருங்க. அவளுக்கு குழந்தை இல்லை, அவளுடைய புருஷனும் ரொம்ப வயதுள்ளவன். அப்ப பாருங்க, தனக்கு அவசியமா ஒரு தேவை இருக்கு, வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு காரியம் குறைவா இருக்கு அப்படிங்கிறதே தெரியாம, தன்னிடத்தில் கேட்கும் நபர் யார், அவர்கிட்ட இந்த காரியத்தை சொன்னா அது நடக்குங்கிற அந்த வேல்யூவே தெரியாம, நான் ரொம்ப நல்லா இருக்கிறையா, சுகமா இருக்கிறையா, எனக்கு எந்த குறையும் இல்லையா, எனக்கு எந்த கவலையும் இல்லையா அப்படின்னு பேசிட்டு இருக்கான். தன்னுடைய தேவையை அறியாதிருந்த ஒரு சகோதரி இந்த சகோதரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரச்சனையோடே வாழ பழகிட்டு, குறைவுகளோட வாழ பழகிட்டு, அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகிட்டு, இந்த குறைய அவ பெருசாவே நினைக்கல. யோசிச்சு பாருங்க, குழந்தை இல்லைங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு வேதனையான விஷயம். ஆனால் அது அவளுக்கு பெருசாவே தெரியல. இன்னைக்கு இதை மாதிரிதான் நிறைய பேர் நம்முடைய மிக முக்கியமான தேவை என்ன என்பதை அறியாம இருக்கிற அந்த சூழ்நிலையிலே வாழ பழகிட்டோம், அந்த பிரச்சனைகளோட வாழ பழகிட்டோம், அந்த தேவைகளோட வாழ பழகிட்டோம். அதனால ஆண்டவர்கிட்ட வரும்போதும் அதை குறித்து நம்ம பெருசா என்ன செய்யறது இல்லை, வேண்டுதல் செய்யறது. ரட்சிக்கப்படாத ஒரு புருஷன், வீட்டுல மனம் திரும்பாத ஒரு பிள்ளை, எப்ப பார்த்தாலும் போராட்டம், எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, என்ன செய்யறது? இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் இருக்கு, வேற வழி இல்லை. அதனால அவங்க அப்படிதான் இருப்பாங்க, அவங்க திருத்தவே முடியாது. ஆனா நம்ம வேலையை பார்த்து நம்ம வழியில போவோம் அப்படின்னே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இல்லை, அவர்கள் மனம் திரும்ப வேண்டியது ரொம்ப அவசியம், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டியது ஒரு அவசியம். அப்போ நீங்க யாராவது உங்களுக்கு ஏதாவது ஜெபம் பண்ணணுமா, உங்களை பார்த்து இப்ப கேட்டாருன்னா, இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன்ப்பா, ஸ்தோத்திரப்பா, அப்படி இல்லை, அந்த குறிப்பிட்ட காரியத்தை அறிந்து சொல்றவங்களா இருக்கு. இன்னைக்கு யாராவது நீங்க அப்படி உங்களுடைய குறைவுகள் ஏதாவது இருக்கிறதே பெருசுப்படுத்தாம வாழ்ந்துட்டு இருக்கீங்களா, அதற்காக நீங்க இப்ப ஜெபம் பண்ற நாள் இது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை நீங்க அறிஞ்சு, ஆண்டவரே இந்த குறை எனக்கு இருக்குப்பா, மற்ற எல்லாமே இருக்கு, ஓகே தான், ஆனா இந்த விஷயத்துல நான் இன்னும் குறைவோட தான் இருக்கேன் அப்படின்னு எது உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறதோ அந்த காரியத்திற்காக இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வேண்டுங்க. அதை நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு தருவார். தேவையை அறிந்திராத ஒரு சகோதரியாகிய அவளை போல நாம இருந்துராம, தேவையை அறிந்து ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையா இருக்க கர்த்தர் உதவி செய்வார். பரிசுத்த பிதாவே, இதுதான் எங்களுடைய தேவை அப்படின்னு அதை அறிஞ்சு அதற்காக ஜெபிக்கிற ஒரு கிருபையை எங்களுக்கு நீ தார். ஏன்னா நாங்க அதை அறிஞ்சு ஜெபிக்கும் போது நீங்க அந்த காரியங்களுக்கு பதில் தருவீங்க, ஆசீர்வதிப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவரை நாங்கள் அனுபவிக்க இன்னைக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.